ரொம்ப நாள் கழித்து பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணாமல் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எடிட் பண்ணாமல் போட்டால் தான் அந்த ஒரு ரியலிஸ்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே இருக்கவன் சொல்கிறான். ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணாமல் இந்த வீடியோ போடணும். ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் வெட்டியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எதை பற்றி பேச போகிறேன்? ஐ டோன்ட் ஹேவ் கண்டென்ட். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நான் கண்டென்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணதில்லை. இப்போ தான் ரீசெண்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் லாட் ஆஃப் இனிபிஷன் ஃப்ரம் மை செல்ஃப். சரிங்களா? அதுதான் மெயின் ரீசனே. முன்னெல்லாம் நினச்சதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருப்பேன். ஆஃப்டர் தட் சில படிஸ் வி கான்ட் ஏபிள் டு டூ லைக் திஸ் அப்படின்ட்டு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீடியோஸும் கம்மியாச்சு. பட் ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப் மூலிமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருந்தாங்க. அதை தாண்டி ஊர் பேர் எனக்கு தெரியல, ஒரு பர்சனை பற்றி சொல்கிறேன். ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாஃப் அவர். ஸோ அவர் வந்து எனக்கு அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். மேபி இந்த வீடியோ வந்து அவர் பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னாச்சு, ஸோன்னு போகிறேன்னா மறுபடியும் இது வீடியோ எடிட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அந்த அப்படின்றத கட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அவர் வந்து ரிமைண்ட் பண்ணார், டேய் என்னடா வீடியோவே போடாமல் இருக்க, ஸோ உன்னோடய வாட்சிங் ஹவர்ஸ்லாம் போயிடும்டா, இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்டா அப்படின்ட்டு அவர் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடக்க போகுது. ஆல்ரெடி இதுலேருந்து ஏர்னிங் வந்து சுத்தமாக வரல. எவ்வளோ மினிமமாக வரணுமோ அந்தளவுக்கு தான் வந்துருந்துச்சு. இருந்துச்சு அதுவுமே கட் அடிச்சுட்டு எப்போ போகணுன்னே தெரில எனக்கு. ஆக்சுவலாக நான் இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் ஒன்லி. ஐ ஹாவ் டு ஏற்றுக்கணும், வேறு வழி இல்லை. பட் ஐ வாண்ட் டு பேக் ஆன் த சேம் ட்ராக். அது நல்லா இருந்துச்சு. அது மூலிமா எனக்கு நிறைய 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 நியூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்க. அவங்கள சில பேர்லாம் வந்து இன்னுமே டச்சில் இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கும், தெரியுமா? இப்போ என் காலேஜ் போனால் கூட ஃபியூ பீப்புள்ஸ், நாட் ஃபியூ பீப்புள்ஸ் கேன் ஐடென்டிஃபை மீ. பட் ஐ டோன்ட் நோ தோஸ் பீப்புள்ஸ். ஃபியூ பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன், அவங்க என்கிட்ட ரொம்ப க்ளோஸான மாதிரியே பேசுவாங்க. ஆனால் நியூ பர்சன் தான். லைக் அவங்க என்கிட்ட பல வருஷமாக பேசின மாதிரி என்கிட்ட ஒரு 2 நிமிஷத்தில் பேசுவாங்க. டிட் யூ சி சம்வேர் பிஃபோர் அப்படின்ற மாதிரி நான் கேட்பேன் அவங்கக்கிட்ட. ப்ரோ உங்கள் வீடியோ பார்த்தேன் ப்ரோ, நான் இது பண்ண அது பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லைக் எ ஃபீல் லைக் நாட் அ பட்டர்ஃப்ளை. அது ஒரு மாதிரி பறக்கும். அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ரியலி நைஸ் ஒன். இதையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. பிகாஸ் வி ஹாவ் டு அகெயின் வி ஹாவ் டு கனெக்ட். மறுபடியும் வந்து அந்த ஒரு கனெக்ஷனை ஐ வாண்ட் டு டேக் பேக். சரிங்களா? ஸோ டிஏ எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 40 days இருக்குது இன்னிலேருந்து. ஸோ வி வில் பிளான் ஃபார் tomorrow onwards. Okay? Let's see in another video. Thank you for watching. Bye.